ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரி பயங்கரமாக பங்கமாக மாட்டிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய வாய் தான். தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி வாயை வச்சுன்னு கம்முனிங்கிறதுல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு நச நச நசனுங்கிறது அதுக்கு தான் இவளுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு நம்ம மல்லிகை. அது எப்படின்னா, இவங்க வந்துக்கிட்டு எப்படியோ நாளையிலேருந்து நான் கண் முழிச்ச உடனே நான் தான் ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட பெரிய ஓனர், என்னை மீறி எதுவுமே நடக்காது, நான் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பீத்தின்னுக்கிறாங்க. உடனே என்னவா இருக்கும், காலிலேருந்து இது தொலை தாங்க முடியல, சும்மா நச நச நசன் ஓரசினா போட்டுன்னு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு கொஞ்சம் அதை காது கொடுத்து கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமே கவலைப்படாத ரஞ்சிதா, நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலையே படக்கூடாது, ஏன்னா நான் இருக்கிற வரையும் நீ எதுக்கும் கவலைப்பட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புழுகுனிக்கிறா. சரிம்மா நீ புழுகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அமைதியாக இருந்தாலும் அங்கே ராஜேஸ்வரியை பார்த்து அந்த ரஞ்சிதாக்கு கொஞ்சம் கூட மனசே உம்பலை. ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே போய் பித்தராட்டம் அப்படின்றது எல்லாமே தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க பிச்சு கேட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தலையாட்டு பொம்மையோட தலையாட்டிங்க. சரி, இவன் தலையாட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மல்லி இருந்துக்கிட்டு உடனே அவங்க இது வந்து கேஸ் போடுறாங்க ராஜேஸ்வரி மேலே. யார் மூலியமான சந்திரகாந்தா மூலியமா, அவங்க மூலியமாக செஞ்சால் தான் எல்லாத்துக்குமே ஒரு சரியான பதிலடி கிடைக்கும் அப்படின்றதுக்காக உடனே ஃபோனை பண்ணி ஒரு கேஸை போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி இது சிப்ஸ் பேக்கெட் வாங்குற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா எல்லாமே அவசர அவசரமாக தான் இங்கே நடக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தலையில் கும்மி அடிச்சிருவாங்க. அதனால் உஷாராக இருக்கிறது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்ககிட்டலாம் பொல்லைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிற இவங்க இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் வந்துருச்சு, இவளுக்கு எவ்வளோ தைரியம் எம்எல் கேஸ் போட்டிருப்பா, எதை வச்சு கேஸ் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எல்லா ஒன்றுமே புட்டு வைக்கிறாங்க. அங்கே இருக்கிறவர் வக்கீல் பெரிய பயங்கரமான ஆள். அவர் எப்போவுமே ஹைகோர்ட்டில் வந்து வாதாடுறவர். அவர் இப்போ ஒரு நீதி நேர்மைக்கு நியாயத்துக்கு பாடுபடணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம விஜயோட கேஸ் எடுத்திருக்காரு. அவர் வந்து இப்போ பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக பயங்கரமாக கேட்டுட்ருக்காரு. எதுக்குமே கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்படியே முடிச்சுனுக்கா இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா அவளுக்கு அங்கே பதிலே இல்லை. அதனால தான் இப்போ இருந்துக்கிட்டு அங்கே வந்து ஆதாரத்தை காட்டுறாங்க மல்லி. என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாரம் வந்து அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருந்தது, ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பேசணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க பேசுனதை இவங்க வாக்கு மூலமாக எடுத்துடுறாங்க. அதை வச்சுக்கு இது இல்லை. இப்போ வந்து சரியான இதுவாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜின்னுக்கிட்ட 4 கேள்வி நறுக்கு கேட்குறாங்க. யாராச்சும் சொந்த தம்பிக்கு இப்படி ஒரு சூனியம் பண்ணுவாங்களா, நீ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னதும், நான் அந்த வீட்டுக்கு வந்ததே அந்த சொத்து அனுபவிக்கிறதுக்காகவும் அந்த கம்பெனி அடித்து போகிறதுக்காகவும் தான். அவனுக்கு தெரியாமல் தான் அது நான் என்ன பண்ண முடியும், நான் முதல்ல அந்த வேலையை தான் வந்தேன். அவனுக்கு தெரியலன்றதுக்காகலாம் நான் வந்து ஒரு பொறுப்பாக முடியாது. என்னுடைய எண்ணம் ஃபுல்லாகவே மொத்தமே என் பேரில் இருக்கணும். அது கீழே என் பேச்சை கேட்டு தான் அந்த விஜயும் அவங்க வீட்டுக்கு இருக்க எல்லாருமே நடக்கணும். அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த மல்லியை கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவன் பாட்டுக்கு எல்லா முடிவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை. அதனால தான் முதல்ல அவளை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரியல, விஜய் அவளை துரத்துற மாதிரியும் தெரியல. அதனால தான் நானே களத்தில் இறக்கிட்டேன். முதல்ல சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தான் அந்த குணசேகரனை வச்சு எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன். இவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க. ஏன்னா எல்லா தப்பையும் பண்ணிட்டு அநியாயமாக ஒரு அப்பாவை வந்து ஜெயிலில் உட்கார வச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இந்த சட்டத்தோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு சட்டம். அதனால தான் அந்த சட்டத்துக்கு கீழே விஜயை வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. இதனால் மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படி விஜய் வந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. விஜய்க்கு நிறைய திறமை இருக்குது. சின்னதாக ஒரு முதலீடு போட்டால் சரி, ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பித்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார். ஆனால் இப்போதைக்கு இந்த ராஜேஸ்வரி விட்டு விலகினா சரி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவு எடுத்து இப்போ தெளிவாக பேச்சு பேசிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.